guys, welcome and welcome back to my YouTube channel. ஸோ இந்த சிம்பிள் மேக்கப் லுக்கு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அது எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது என் ஸ்கின்னு. ஸோ லிப் பாம் போட்டுட்டேன். எல்லா ப்ராடக்ட்டும் டேக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து மினிமலிஸ்ட்டோட லிப் பாம் SPF 30, அதுக்கப்புறம் வந்து டோனரும் மில்க் ட்ராப்ஸும் ஆப்வியஸாக வில்வாலேருந்து தான். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு என் பையன் பேர் சொல்லி இந்த ஃபேன் வாங்கி நான் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைட்டாக மினிமலான லுக் போகிறனால இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஃபுல்லாக கன்சீலர் பேலட் எடுத்து 2 கலர் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு என்னோட டோன்லேயே வந்துடுச்சு. ஸோ அதை மட்டும் நான் எங்கெங்கே ரொம்ப டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும்தான் மினிமலாக அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னு பார்த்தா ஃபுல் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணணும். அதையும் பண்ணுவோம், நீங்களே பாருங்கள். ஸோ முக்கியமாக ஐலைட்டுக்கு அந்த ஐ பேக்ஸ் எல்லாம் நிறையா வந்துடுச்சு எனக்கு நைட்டு தூக்கம் இல்லாதனால. அதுக்கப்புறம் பிம்பிள் இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் இது மட்டும் போட்டு மொத்தமாக பிளெண்ட் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி ஈவனாக வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஈவனாக இருக்கும். நம்ம வீடியோ எடுத்ததே பொறுக்காதே, அதனால் கரண்ட் போயிடுச்சு. ஸோ ஆனால் கரண்ட் போனப்பவும் நீட்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு லைட்னிங் கூட இல்லாமல். அதுக்கப்புறம் லூஸ் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு டீசோனில் லைட்டாக ஆயில் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான். ஜெல் லைனர் ப்ளஸ் பவுட்ரு ஐப்ரோஸ் செட்டு வரும். ஸோ இதுதான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஓவர் டூ பண்ண மாட்டேன். முடி இருக்கும் எனக்கு, ஆனால் தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கண்மஷி என்னோடது தீந்துருச்சு. நான் மாமாத்துலேருந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் ரெனேயோட அந்த ஆடெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதை விட இது கொஞ்சம் தான் ப்ரைஸ் அதிகம். நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அது ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃபு, 1 ஸ்ட்ரூப் போதும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஒரு கண்மை வச்சு மேலே ஐலைனர் மாதிரி போட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸ் பண்ணால் அப்படி ஒரு ஸ்மைல் வரும்ல, அதுதான். அண்ட் வந்து ஏக்கா சொங்கி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, பையன் பக்கத்தில் தான் தூங்கிட்டுருக்கான். தள்ளி படுக்க வச்சாலும் அழுதுருவான். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டாக பேச பார்க்குறேன், இல்லைனா வால்யூம் அதிகமாக வைக்கிறேன். ஸோ மேலே போட்டால் ஒரு மாதிரி சூப்பராக தெரிஞ்சுது, டிஃபைன்டாக தெரிஞ்சுது. ஒரு ஸ்ட்ரோக்கே போதும், ஜஸ்ட்டு ஒரு லைன் போதும், அது பக்காவாக நின்றுக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஆட்லலாம் வர்றது உண்மை தான் போல் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து மிட் நைட் பிளாக்குன்னு நினைக்கிறேன் நேமு. பேக்கேஜிங்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூட ஷார்ப்னரும் வந்துருந்துச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் போதும். இதுதான் மினிமலான மேக்கப்புக்கு. ஐ ஷேடோவெல்லாம் எதுவும் போடல. நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு வந்து லிப் லைனரும் நைக்காவோட லிப் லைனர் நான் டேக் பண்ணுறேன் என்ன ஷேடுன்னு பார்த்துட்டு. நைக்காவோட சாய் 18 சொல்லிவிட்டு அந்த ஒரு ஷேடு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த காம்போ வந்து நான் இப்போ புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் இருக்குது, அது போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிப் ஷேட் வந்து நான் எங்கேருந்து டிஸ்கவர் பண்ணேன்னா, என் வளகாப்புக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டு என்ன ஷேடு எனக்கு போட்டிங்கன்னு கேட்டு நான் அதவே வாங்கி வச்சுக்கிட்டேன். என்னோடய கோ டு லிப் ஷேடாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி டார்க் ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின்க்கெல்லாம் ரொம்ப செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ஹைலேருந்து மஸ்கரா வந்து லைட்டாக தான் போட்டேன். பார்த்தா தான் அதிகமாக போடுற மாதிரி தெரியும், ஆனால் லைட்டாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நைக்காலேருந்து ஹைலைட்டர் போட்டிருக்கேன், ஜஸ்ட்டு நோஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் ப்ளஷ்ஷு போடுவேன். ஸோ ப்ளஷ்ஷும் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஷேடு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளஷ் போட்டால் தான் ஒரு உயிர் கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கோபுரை போட்டு நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சாரீ பேர் பண்ணலாம், இந்த ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ என்ன சாரீ அதுக்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ இருக்குல்ல, அது இந்த ப்ளூ கரெக்டாக இருந்துச்சு. சரி அதுவே வேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, எனக்கு சாரீ கட்ட தெரியாது உண்மையை சொல்லப்போனால். எங்கள் அம்மா தான் கட்டி விட்டாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் மேக்கப் லுக். அதோடு முடிஞ்சது. எனக்கு ஹேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என் ஹேரு. ஸோ கிளினிக் ப்ளஸ் தான் போட்டேன், வேறு எதுவும் போடலை. என்ன ஷாம்புன்னு கேட்காதீங்க, என்னோடய ரெகுலர் ஷாம்பு தீர்ந்து போச்சு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னு போடுறேன், டேக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீ தான்.
எனக்கு ஒரு மாதிரி இந்த கிராண்டாக இருக்கிற சாரீக்கெல்லாம் ஒரு மாதிரி மினிமலாக ப்ளவுஸ் பேர் பண்ணால் பிடிக்கும். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். லுக் வைஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. எனக்கு வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த பேஜ் கீழே மென்ஷன் பண்ணுற பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த தாமரை. சரி இந்த லுக்குக்கு போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜிமிக்கி வந்து என்கிட்ட ஆல்ரெடி பல வருஷமாக இருக்கிற ஒரு ஜிமிக்கி போட்டேன். என்னோடய கோல்டு ஜுவல்லெல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த ஜிமிக்கி போட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த பொண்ணுக்கிட்ட நான் அதாவது இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி வாங்கின பொண்ணுக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரி இந்த மாதிரி செஞ்சு தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு நான் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துருந்துச்சி. நான் நிறைய ரெஃபரன்ஸ் கூட அனுப்பிச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நீங்கள் அந்த கிளிப்பு வரும்போது பாருங்கள். இப்போ வந்து என்னோடய மேக்கப் லுக் அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நானே ரசிச்சுட்டு இருந்தேன். போட்டு அழகாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் எனக்கு என்னமோ இந்த ப்ளூ கலர் சூட் ஆகுது இல்லை சாரீ, அது மாதிரி லைட் ப்ளூ. இப்போ பாருங்கள் என்னோடய ஆக்சசரியை தலையை சும்மா குழிப்பின்னல் மாதிரி எடுத்து போட்டுட்டேன். நான் ஹேர் ஸ்டைல் பண்ணால் ரொம்ப நேரம் ஆயிரும். திடீர்னு இது உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் ஜஸ்ட்டு குழிப்பின்னல் மாதிரி போட்டுட்டு, அந்த குழிப்பின்னலுக்கு தான் அந்த ஆக்சசரியும் அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி 2 சைடு ஹுக் மாதிரி போடுறது. அம்மா வந்து மாட்டி விட்டாங்க. மாட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராப்பராக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இது போட்டால் அல்டிமேட்டாக இருக்கும். பின்னாடி லுக்கே அழகாக தெரியும். இன்னொரு நாள் தனியாக நான் இந்த ஹேர் ஆக்சசரிக்குன்னே ஒரு ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி போடுற மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு நாள் தனியாக இதுக்குன்னே வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். சிம்பிள் எட் எலிகண்ட். ஐ கெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி இருக்கீங்க, இல்லை எங்கேயாச்சும் நீட்டாக ஒரு கோவில் திருவிழாக்கே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி மினிமலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுவும் நைட் ஃபங்க்ஷனுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.